உலகின் முதல் மனிதர்கள் இந்த பூமியோட இயற்கை சீற்றத்திலிருந்தும் மிருகங்கள்ட்ட இருந்தும் தங்களை பாதுகாத்துக்க முதல் வீடுகளை கட்ட ஆரம்பிச்சாங்க. ஹோமோ என்கிற இனம் 28 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹோமோ ஹெபிலிசிஸ் மூலியமா அறிமுகமானாங்க. ஹோமோ அப்படின்னா லத்தீன் மொழியில மனிதன்னு அர்த்தம். அந்த காலத்துல இருக்கிற மனிதர்களோட வாழ்க்கை அவ்வளவு சுலபமா இல்ல. சுமார் 10 லட்சம் ஆண்டுகளுக்கும் அதிகமா அவங்க கடுமையான காலநிலைகளையும் வேட்டையாடுற மிருகங்களையும் சமாளிக்க வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கடுத்து ஹோமோ ஹெபிலிசிஸ் உருவாகி 8 லட்சம் ஆண்டுகளுக்கு அப்புறம் ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிற இனம் உருவாச்சு. இந்த இனத்தை சேர்ந்தவங்க தான் அந்த காலத்துல சிறந்த வேட்டையாடுறவங்களா மாறி இருக்காங்க. ஆப்பிரிக்காவில இருந்து முதல்ல வெளியேறி நம்ம வரலாற்றையும் உலகத்தையும் மாற்றி அமைச்சதே இவங்க தான், ஹோமோ எரெக்டஸ். இந்த பழமையான மனிதர்கள் பல காரணங்கள்னால முக்கியமானவங்களா ஏசியன் ஆரிஜின் ஹைப்போதிசிஸ்ல சொல்லப்படுது. இது 19ஆம் நூற்றாண்டுல வந்த தியரிப்படி மனிதர்கள் ஆப்பிரிக்காவுக்கு பதிலா ஏசியாவில இருந்து வந்ததா சொல்லப்படுது. ஏசியா அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவுல இருக்கிறதுனால இந்த பாதையை அவங்க யூஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. இது சம்பந்தமான தேடுதல் வேட்டையில ஒரு ஆராய்ச்சியாளர் இந்தோனேஷியாவில இருக்கிற ஜாவாவில ஒரு மனித மாதிரியை கண்டுபிடிச்சாரு. அதைத்தான் இப்போ நாம ஜாவா மனிதன்னு சொல்றோம். இன்னொரு பக்கம் சீனாவை சேர்ந்தவங்க மனிதர்களோட பற்கள் மண்டையோடுகளை கண்டுபிடிச்சாங்க. இப்படி ஆதிகால மனிதர்களோட எலும்பு கூடுகளை நம்ம ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாலும் இது எல்லாமே ஒரே இனத்தை சேர்ந்ததுன்னு ஹோமோ இனத்தோட இன்னொரு பகுதியா இருக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க இந்த இனத்துக்கு ஹோமோ எரெக்டஸ்னு பேர் வச்சிருக்காங்க. ஆராய்ச்சியாளர்கள் ஒரு முழுமையான மாதிரிகளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த புது இனத்தை சேர்ந்தவங்களோட கால்கள், பாதம், முதுகெலும்பு இதையெல்லாம் 2 கால்களை வச்சு நடக்கவும் ஓடவும் வடிவமைக்கப்பட்டு இருக்கலாம்னு தெளிவா தெரிய வந்திருக்கு. இந்த ஹோமோ எரெக்டஸ் பல விதத்துல நவீன மனிதர்கள் மாதிரி இருந்திருக்கலான்னு ஆராய்ச்சியில சொல்லப்படுது. ஏன்னா இவங்களுக்கு தட்டையான முகம், வித்தியாசமான மூக்கு, நவீன மனிதர்கள் மாதிரி மூட்டு பகுதி, குறைவான உடல் மொழியோட இருந்திருக்காங்க. இது ஹோமோ செபியன்ஸோட சில ஒற்றுமை இருந்தாலும் இன்னும் சில வேறுபாடுகளும் இருந்திருக்கு. குறிப்பா மூளைக்கு பின்புறம் இருக்கிற எலும்புக்கூடு நவீன மனிதர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது உறுதியாவும் அதிக தடிமனாவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம முக அம்சத்திலையும் பாலியல் தோற்றங்கள்லயும் சில வேறுபாடுகளும் தெரிஞ்சிருக்கு. இந்த ஹோமோ எரெக்டஸ்ங்கிற இனம் தான் அதிக நாள் வாழ்ந்ததா சொல்றாங்க. அதனாலதான் இந்த இனத்தை சேர்ந்தவங்களோட எண்ணிக்கையும் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. இப்போ 27க்கும் அதிகமான துணை இனங்கள் உருவானது இந்த ஹோமோ எரெக்டஸ்ல இருந்துதான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கா, ஏசியா மட்டும் இல்லாம ஐரோப்பாலையும் சில பகுதிகளில் சுத்தி வந்திருக்காங்க. இவங்க பெரும்பாலும் காடுகள், குகைகள் இந்த மாதிரியான இடங்கள்ல வாழ்ந்ததா தான் ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. சரியா 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்ப கால ஹோமோ எரெக்டஸ் மனிதர்கள் ஆசியாலையும் ஆப்பிரிக்காலையும் ஒரே நேரத்துல உருவாகி இருக்கலாம்னு சில மனித மாதிரிகளை வச்சு கண்டுபிடிச்சாங்க. ஆரம்பத்துல இந்த ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்காவில இருக்கிற ஹோமோ ஹெபிலிஸ் இல்லனா ஆஸ்ட்ரலோபிதிகஸ்ல இருந்து வந்ததுன்னு நினைச்சாங்க. ஆனா 2011ஆம் ஆண்டு நடந்த ரிசர்ச்ல நமக்கு சில புதிய தகவல்கள் கிடைச்சிச்சு. அதுல இந்த ஹோமோ எரெக்டஸ் மக்கள் தொகை முதல்ல உருவானதுக்கு அப்புறம் தான் ஆப்பிரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் குடிபெயர்ந்ததா சொல்லப்படுது. ஹோமோ எரெக்டஸ் உடைய மாதிரிகளை கண்டுபிடிச்சப்போ அதுக்கு பக்கத்துல சில பெரிய விலங்குகளோட எலும்புகளையும் கண்டுபிடிச்சாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஆரம்ப கால மனித இனம் ஒரு மிகப்பெரிய வேட்டையாடும் உயிரினமா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கண்டுபிடிச்ச விலங்குகளோட எலும்பு கூடுகள்ல ஹிப்போ, காண்டாமிருகம், பன்றி, மான், குதிரை, யானை இன்னும் சில பாலூட்டிகளும் வேட்டையாடும் மிருகங்களோட எலும்பு கூடுகளும் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த விலங்குகளை இவங்க வேட்டையாடி சாப்பிட்டுருக்கணும், இல்லைன்னா இந்த விலங்குகளை இவங்க வளர்த்திருக்கணும்னு தெரிய வருது. கென்யாவில கிடைச்ச சில புதைப்படிவங்களை வச்சு பார்க்கும்போது இந்த இனத்தை சேர்ந்தவங்க முதலைகளை கூட வேட்டையாடி இருக்காங்கன்னு தெரிய வருது. மற்ற மனித இனத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஹோமோ எரெக்டஸ் என்கிற இந்த இனம் எப்படி வேட்டையாடி இருப்பாங்கன்னு ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில அதிக ஆர்வத்தை தூண்ட ஆரம்பிச்சது. நிறைய வருஷங்கள் ஆராய்ச்சி செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரிகள்ல முக்கியமான ஒண்ணு அவங்களோட உடல் அமைப்பு தான் சொல்றாங்க. ஏன்னா ஹோமோ எரெக்டஸ் ஹோமினிட்ஸ் விட பெரிய அளவுல வளர்ந்திருந்திருக்காங்க. இவங்க சாதாரணமாவே 6 அடி உயரத்துல வளர்ந்திருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க உயரமா இருந்தாலும் பார்க்க ஒல்லியா இல்லாம வலுவான கட்டமைப்புகளோட இருந்திருக்காங்க. இவங்களோட எலும்புகள் முன்னாடி இருந்த இனங்களையும் நவீன மனிதர்களையும் விட அதிக தடிமனாவும் கனமாவும் இருந்திருக்கு. இவங்களோட கடினமான எலும்பு கூடுகளை வச்சு பார்க்கும்போது இவங்க கடினமா வேட்டையாடியும் கடினமான இயற்கை சூழ்நிலையை தாங்கியும் வாழ்ந்திருந்திருக்காங்க. கிடைச்ச சில ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இவங்க நவீன மனிதர்களான நம்மள மாதிரியே இவங்களுக்கும் வியர்வை சுரப்பிகளும் ஓடுறதுக்கு கால்களும் இருந்திருக்கு.
ஹோமினின்ஸோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஹோமோ எரெக்டஸ் உண்மையிலேயே அவங்களோட தொழில்நுட்பத்துல சில முன்னேற்றங்களையே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் அவங்களோட மூளையோட அளவும் அவங்களோட புத்திசாலித்தனம் தான் சொல்லலாம். ஏன்னா அவங்களோட மூளை சராசரியா 1030 கன சென்டிமீட்டர் அளவுல இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 19 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க உருவாக்கின சில முக்கியமான கருவிகளான கைகோடாரி, வெட்டுக்கத்திய வச்சுதான் பெரிய பெரிய மிருகங்களை வேட்டையாடி இருக்காங்க. அதே கருவிகளை வச்சு இறைச்சிகளை வெட்டவும் பயன்படுத்தியிருக்காங்க. உலகத்துல முதலா நெருப்பை பயன்படுத்திய மனிதர்களும் இவங்க தான். சுமார் 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க நெருப்பை பயன்படுத்தினதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. ஆரம்ப காலத்துல அவங்க சாணம் மாதிரி மெதுவா எரியக்கூடிய பொருட்களை எப்படி பயன்படுத்தணும்னு கத்துக்கிட்டாங்க. இந்த நெருப்பை வெப்பத்துக்கு மட்டும் பயன்படுத்தாம உணவு தயாரிக்கவும் பயன்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹோமோ எரெக்டஸோட மாதிரிகள் மூலியமா இவங்க நெருப்பை எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. 1962 வருஷத்துல 17 லட்சம் ஆண்டுகள் பழமையான எரிமலை பாறைகள் கண்டுபிடிச்சாங்க. அதுல மண்ணால உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வட்ட வடிவ தட்டு மாதிரியான பொருள் டான்சானியால கிடைச்சது. இது ஒரு பழமையான மனிதர்கள் உருவாக்கின குடிசையா இருக்கலாம்னு சில தியரிஸ்ல சொல்லப்படுது. இதை தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தப்போ இது பாறைகளாலையும் கிளைகளாலையும் கட்டப்பட்ட குடிசைகளும் அதுல தங்குறதுக்கான வசதி இருக்க மாதிரி அமைப்புகளும் இருந்ததா சொல்லப்படுது. இந்த கட்டமைப்புல சில நெருப்பு குழிகள் சுத்தி கட்டப்பட்ட மாதிரி இருந்திருக்கு. இதே மாதிரி 7 லட்சம் ஆண்டுகள் பழமையான ஒரு கண்டுபிடிப்பு ஜெர்மனில இருக்கு. இது ஆரம்ப கால மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமானது மட்டும் இல்லாம கடினமான இடங்கள்ல அதிக காலம் வாழவும் உதவியா இருந்திருக்கு. ஹோமோ எரெக்டஸ் ரொம்பவே அதிக காலங்கள் வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா இந்த ஆரம்ப கால மனித இனம் கிட்டத்தட்ட 19 லட்சம் ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் கடைசியா இந்த இனம் சுமார் 10,08,000 வருஷத்துக்கு முன்னாடி மறைஞ்சு போனதாகவும் ஆதாரங்கள் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹோமோசெபியன்ஸ் கிட்டத்தட்ட 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மட்டும்தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிக நாட்கள் வாழ்ந்த இனமா 2வது இடத்துல ஹோமோ ஹெபிலிஸ் இனம் இருக்கு. 6 லட்சம் ஆண்டுகள் மட்டும்தான் இவங்க வாழ்ந்ததா சொல்லப்படுது. இது ஹோமோ எரெக்டஸ் வாழ்ந்த காலத்தை விட ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மக்கள் காணாம போனாங்க? இந்த மக்கள் எப்படி அழிஞ்சாங்கன்னு சில காரணங்களை பார்க்கலாம். இந்த மக்களோட அழிவுக்கு காலநிலை மாற்றம் தான் ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கு. இவங்க அழிந்து போறதுக்கு முன்னாடி உலகத்துல இவங்க வாழ்றதுக்கு தகுதியான காட்டுப்பகுதிகள் நிறையவே இருந்திருக்கு. ஆனா இந்த பருவநிலை மாற்றத்தினால காடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சது. இதனால இந்த மனிதர்களுக்கு தேவையான உணவுகள் கிடைக்காம போயிருக்கு. அது மட்டும் இல்லாம கடைசியா ஜாவா தீவுல கண்டுபிடிக்கப்பட்ட மாதிரிகளை வச்சு பார்க்கும்போது அங்க மழை காடுகள் வேகமா வளர்ந்து வந்தனால சுற்றுச்சூழல் மாறி மிகப்பெரிய பேரழிவை உண்டாக்கி இருக்கலாம்னு சொல்றாங்க. ஹோமோ எரெக்டஸ் இந்த இனம் கடைசியா பாதுகாப்பான இடங்கள்ல மட்டும்தான் வாழ்ந்திருக்காங்க. அதிக மழை பொழிவுனால அவங்கனால அந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியாம போயிருக்கு. இதனால அதிக காலம் வாழ்ந்த இந்த மனித இனம் அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே மனிதனோட வரலாற்றுல ஒரு சின்ன பகுதியை தான் பார்க்கப்படுது. ஏன்னா இன்னும் பல மர்மங்கள் மனிதர்கள் உருவாடின வரலாற்றுல இருக்கு. மனிதர்கள் வாழ்ந்த கற்காலங்கள் பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். பார்க்காதவங்க பார்த்து